போன வாரம் நம்ம பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் வேத வசனங்களை தியானித்தோம். ஏறக்குறைய ஒரு 10 பாக்கியவான்களை பற்றி பார்த்தோம். குறிப்பாக பாக்கியவான்னா யாருன்னு பார்த்தோம். ஆபிரகாமை நம்ம பாக்கியவான்னு பார்த்தோம். எதனால் அவனை பாக்கியவான்னு பார்த்தோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். கர்த்தரால் மட்டுமல்ல, உலகத்தாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆகினாலே உலகம் அவனை ஆசீர்வதிச்சா அவனை ஆசீர்வதிக்கிறவங்கள அவர் ஆசீர்வதிப்பார், அவனை சபிக்கிறவங்கள அவர் சபிப்பார் என்று பார்த்தோம். இப்படிப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் பாக்கியவான்கள் என்று நம்ம பார்த்தோம். நிறைய பேர் என்னன்னாக்கா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் பாக்கியவான் அப்படின்னு போட்டுக்குவாங்க, சொல்லிக்குவாங்க. ஒன்றும் இல்லாததுக்கு ஒரே ஒரு விஷயமும் இருக்காது, அவர் பாக்கியவானாக இருப்பார். ஆனால் உண்மையிலே என்னன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரால் உலகத்தால் ஆசீர்வதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். உலகம் உங்களை வெறுக்கும் போது அவங்கள வெறுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருத்தர் யாராவது தீங்கு செய்கிறாங்கன்னா அந்த தீங்கு அவங்களுக்கு வரும். அப்படி யார் வாழுறீங்களோ, எனக்கு அவங்க என்னை கொல்லணும்னு நினச்சாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, என்னை அழிக்கணும்னு நினச்சாங்க, அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க, எனக்கு விரோதமாக எழும்பினாங்க, கர்த்தர் எனக்கு கூட இருந்தார், காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறவங்க பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா அவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் 6வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அது செய்தியல்ல, இந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும், அதை படித்து பாருங்களேன். நான் கர்த்தர். முதல்ல பாருங்க, நான் கர்த்தர். அப்புறம் சொல்றாரு, நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் உங்களை ஒன்றும் எவனாலையும் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகினால நீங்கள் என்ன பண்ணணும்? எப்பவுமே தைரியமாக இருக்கணும். அதனால் இந்த வசனத்தை நீங்கள் படித்த உடனே காணிக்கை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கட்டாயம் கிடையாது. 12வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான் என்று சொல்லும். எப்போ தெரியுமா? இப்போதான் இந்த வசனம் நம்ம படிக்கணும். 8வது வசனத்திலிருந்து. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். என்னன்னா, நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கணும்னா உங்களுடைய காணிக்கையும் உங்கள் தசம பாகத்தையும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்களேன், 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் உங்களை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ சொல்றாரு, நீங்க கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் அதில் ஆசீர்வாதம் வருதா வரலையா என்று உங்களுக்கு தெரியும். ஒரு அம்மா இருக்காங்க இங்கே, அவங்க தசமபாகம் கொடுக்கும்போது சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க. என்னடா தசமபாகத்துக்கு மேலே 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா. போன மாதம் கொடுக்க முடியல, இந்த மாதம் சேர்த்து கொடுனா ஆண்டவருக்கு வட்டி போட்டு காசு கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கே வட்டி போட்டு கொடுக்குறாங்க. அது 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 அவங்க உண்மையை குறிக்குது. அது எது குறிக்குதுன்னா, அவங்க போன மாதம் நமக்கு காசு வரல, வர வேண்டிய காசு வரல, அப்படி இருந்திருக்கலாம், போட முடியாது வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். அதை கொடுக்கும்போது அவருக்கு, ஆண்டவரே போன மாதம் நான் கொடுக்கல, அதை என்ன பண்ண போகிறேன், போன மாதம் நான் வட்டியோடு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு வட்டியோடு கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படின்னு எப்படி அது சொல்கிறதுனே தெரியல எனக்கு. அவ்வளோ அருமையான ஒரு காரியம் அது. சரி, நல்லா கவனிங்க. என்ன விஷயம்னா, கர்த்தருக்கு கொடுக்குறவங்க நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 11வது வசனம். கவனிங்க. என்ன விஷயம்னா,
நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற நன்மையை ஆசீர்வாதத்தை கெடுக்கிற யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை நான் கண்டிப்பேன். அப்புறம் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை உங்கள் வருமானத்தை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை செடி பழம் இல்லாமல் போவதில்லை. வரப்போறவங்களுடைய ஆசீர்வாதம் பயன் இல்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீங்க கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா உத்தமமா இருந்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. பாக்கியவானா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது மிகப்பெரிய பாக்கியம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம பாக்கியவான் சொல்லுவோம். உலகத்தில் அவன் என்னப்பா கொடுத்து வச்சவன் பாக்கியவான் அப்படின்னு. உண்மையிலேயே பாக்கியவான் யாருன்னா வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி வாழறவங்களை மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது பாக்கியவான் என்று. மற்றவங்க அவங்களே சொல்லிக்கலாம் பாக்கியவான் பாக்கியவதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். நான் பாக்கியவான்னு பேர் வச்சுக்கலாம். சில பேர் நீதிமான்னு பேர் வச்சுக்குவாங்க. செய்யறது பூரா அநியாயமாக இருக்கும். பாக்கியவான்னு வச்சுக்குவாங்க, குடிக்க கூட கஞ்சி இருக்காது. கண்ணாயிரம்னு பேர் வச்சுருப்பாங்க, சுத்தமாக கண்ணே தெரியாது. நடராஜன் பேர் வச்சுருப்பாங்க, நடக்கவே முடியாது. இது பேரெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம். அல்லேலூயா. அந்த தேவனால் நான் பாக்கியவான், தேவனால் நான் பாக்கியவானாக பாக்கியவதியாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை மறுபடியும், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள். எப்பொழுது? நீங்க கர்த்தருடிக்கு கொடுக்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாக்கியவான்கள் என்று தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின், அதாவது நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். உங்க தேசம், நீங்க குடியிருக்கிற தேசம் விரும்பப்பட்டதாக நல்ல தேசமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே அந்த தேசம் இதெல்லாம் ஒரு ஊர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ஊரும் மற்றவங்க பார்வையில் இளையேற பெற்ற ஊராய் மாறும். அல்லேலூயா. அதுதான் அதுக்கு காரணம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்க போகிற இன்னைக்கு பார்த்த முதல் பாக்கியவான், கர்த்தருடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன்னுடைய காணிக்கை தசம பாகங்களை செலுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். 12வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8, 9, 10, 11, 11 வசனம் வரையிலும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒரே செய்தி கிடையாது. ஆனால் இதில் எத்தனை பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 12வது பாக்கியவான், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமாக செத்து போகிறவங்க பாக்கியவான்கள் அர்த்தமா? அப்புறம் எப்படி? எளிமைனா என்ன அர்த்தம்? எளிமைனா என்ன அர்த்தம்? என்னம்மா? வாழ்க்கையில் சொன்ன அருமையான வார்த்தை தான். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைனாலும் என் ஆண்டவர் இருக்கிறார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கையில் பணம் இல்லைனாவே எல்லாமே இழந்துட்ட மாதிரி ஆயிடுவாங்க. ஆண்டவர் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்க விட மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 4வது வசனம், இது 13வது பாக்கியவான், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்போ இங்க முக்கியமான விஷயம், துயரப்படுறவங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் உட்காந்துன்னு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாமா? அப்படி துயரப்பட்டுக்கினே இருக்கலாமா? அப்படின்னா
அப்போ அவங்க துயரப்படுறது பாக்கியவான், அப்படி துயரப்படணுமா அப்படின்னா இல்லைங்க. மற்றவங்க படுற வேதனையை பார்த்து அவங்க மனது உருகுறாங்க பாருங்க, அது பாக்கியவான். அல்லேலூயா. ஏன்னா சில பேர் என்ன பண்ணும், ஐயோ துயரப்படுறவங்க பாக்கியவான்னு சொல்லிட்டாரு, அப்போ நான் உட்காந்து நான் அழுதுகிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊரில் ஒரு சபையில் ஒரு அம்மா, அவங்க கணவர் பால் வியாபாரம் பண்ணுறவர். அவங்க அந்த அவருடைய மனைவி வயசு மூத்தவங்க இப்போ இருக்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் உட்காந்த உடனே இந்த சாவுக்கு ஒப்பாரி வச்சு பாடுவாங்க பாருங்க, அதே மாதிரி பாடிக்கின்னு இருப்பாங்க. நான் பாஸ்டரை பார்த்து கேட்டேன், என்ன அவங்க அப்படின்னா, இல்லை அவங்க ஜெபம் பண்ணின்னுக்கிறாங்க. ஆடா பாவி, உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கூட இப்படியடா பண்ணுவீங்க, சாவில் ஒப்பாரி வச்சு பாடுற மாதிரி. இது என்ன வார்த்தைன்னு அந்த இடத்துல சொல்ல வரல, ஆனால் இதே டோனுங்க. நான் அது கற்றுக்கணும் வந்து பாருங்க அவங்க கிட்டேருந்து. என்ன நீ பண்ணுற, என்ன ஜெபம் பண்ணுற? அப்போ நீ பாருங்க, இதுதான் துயரப்படுகிறவர் இல்லை. ஒருத்தர் இப்போ இயேசுநாதர் துயரப்பட்டார். யார் துயரப்பட்டார்? ஒரு வியாதியாக இருந்தால் அவன் மேலே அவனுக்காக துயரப்பட்டார். ஒருத்தர் முடவனாக இருந்தால் அவனுக்காக துயரப்பட்டார். ஒருத்தர் கஷ்டப்பட்டா அவனுக்காக துயரப்பட்டார். இது தாங்க துயரப்படுறது. ஒருத்தன் பசியாக இருக்கிறான், அவனுக்காக நான் ஏதாவது அவனுக்காக மனம் இறங்குறமே, அதுதான் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் தலைவீதிங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, சாப்பாடு இல்லாத கஷ்டப்பட்டுக்கிறான், அவன் தலைவிதி இருக்கட்டுமே, அவன் தலைவிதியாகவே இருக்கட்டும். இயேசுநாதர், இப்போ நீ செய்த பாவத்துக்காக அது உன் தலைவிதி தானே. நீ செய்த பாவம், நீ அநியாயத்தை அனுபவிக்கிற, அது உன் பாவம் தானே. உனக்காக அவர் ஏன் சாவணும்? என்ன விஷயம் பாருங்களேன். நீ செய்யறதுலாம் பாவம், அதுக்காக அவர் இன்னொருத்தர் சாவலாம். ஆனால் அவன் அநியாயம் செய்துட்டு பட்னியாக கிடக்கிறான்னாக்கா அது அவன் தலைவிதி. அப்போ உன் தலைவிதின்னு உன்னை விட்டுட்டு இருந்தா நீயும் எப்போ போயிருப்ப. ஆண்டவர் உனக்காக மனமிறங்கி உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை உயிரோடு எழுப்பி விட்டார். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, அதே மனதிற்கும் அவன் எப்படிப்பட்டனா இருந்துட்டு போய் போகிறான். நீ இயேசுவின் ஆவி உடையவனாங்களே இருங்க. அல்லேலூயா. அவன் கெட்டவங்க, நீங்கள் நல்லவங்க தானே. அவங்கள பற்றியா நீங்கள் வருத்தப்படுறீங்க? அவன் ரொம்ப மோசமானுங்க, அநியாயம் செய்து பணத்தெல்லாம் வீணாக செலவு பண்ணாங்க, அழிஞ்சு போய். அவன் தான் அழிஞ்சு போயிட்டானே, இப்போ திரும்ப சொல்லி அவனை ஏங்க திரும்ப அழிக்கணும்? உன்னால் முடிஞ்சா மனது உருகி ஒரு உதவி பண்ணு. இல்லையா, ஆண்டவரே அவனுக்கு யார் மூலமாக உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய்க்கினாரு. நீ என்ன பண்ணுறத, நியாயம் தீர்க்கிற வேலையை செய்யாத. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 14வதாக, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரிப்பார்கள். இவங்க யாரு? எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ திட்டினாலும் மாடு மாதிரி சொர்ணம் இல்லாத இருக்கிறவங்க. அப்படியா? நிறைய பேர் இப்படித்தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு, தகாததை நான் செய்தால் ஒப்புவி, இல்லைன்னா ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேட்டார். நியாயத்துக்கு நீ தீங்கு அனுபவிக்கலாம், அநியாயத்துக்கு தீங்கு அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது. இயேசுவின் நிமித்தம் தீங்கு வருதுன்னா அதை அனுபவிக்கலாம். தேவையே இல்லாத தீங்கு அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. இயேசு என்ன காரணம், என்ன தப்பு செய்தார்? அவர் ஏன் தீங்கு அனுபவிச்சாரு? தீங்கு அனுபவிக்கும்படி நியமிக்கப்பட்டு வந்தார். ஆனால் நிறைய பேர் என்னன்னா, அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. வச்சா கூட எட்டி வச்சினா கூட வாங்கிக்கினே இருப்பாங்க. அப்படின்னு வச்சுக்கினே இருந்தாங்கன்னா, அது நீ வாங்கிக்கினே இருந்தீங்கன்னா அது சாந்த குணம் இல்லை. உன் சாந்த குணம் எதில்? நீ நல்லவங்கன்றத காண்பிக்கணும். அதுதான் இந்த சாந்த குணம். அவங்க அடிக்கிறதெல்லாம் வாங்கிக்கணும், திட்டுறதெல்லாம் வாங்கிக்கணும், அப்படியே சாணி கூச்சி போட்ட சாணி மாதிரி இருக்கிறது நல்ல சாந்த குணம் கிடையாது. எதை நீங்கள் உங்களுக்குள்ள உணர்வு இருக்கணும். சொல்கிறத நல்லது கெட்டதுன்னு அறியக்கூடிய உணர்வு இருக்கணும். செய்யறது சரி, அவங்களாண்ட எதிர்த்து நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அந்த இடத்த விட்டு இடையே போயிடலாம். அதுதான் சாந்த குணம். அவங்களோட சரிசமமாக நம்ம வாக்குவாதம் பண்ணலாமா? ஐயோ அது தப்பு, பெரிய தப்பு. பிடிக்கலையா ஒதுங்கி இடையே போயிடும். அதுதான் நல்லது. அவங்களுக்கு தான் சாந்த குணம்னு பேர். அவங்கள எவ்வளோ வச்சாலும் வாங்கினே கிடப்பாங்க.
அது வசனம்லாம் சொல்லிட்டு ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை வேற காட்டுங்க, அடிங்கப்பா. இந்த வசனம்லாம் நீங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருவன் வலது கன்னத்தில் அறிந்தால் இடது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு வலது கன்னத்தையும் கொடு. இப்போ உங்களை ஒருத்தர் எதிர்க்க அடிக்கிறாங்க, உங்களுக்கு எந்த கன்னத்தில் அடிப்பாங்க? வசனம் எப்படி சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? படிக்காத வசனம். ஒருவன் உங்கள் வலது கணத்தியா இடது கணத்தியா? அந்த வசனம் எங்க இருக்கு சொல்லுங்க. வசனம் இருக்கு. உன்னதமானவரே நீர்தானே, உன்னதமானவரே மத்தேயு 5:39 படிங்க. ஒரு அழிலே சொல்லலாமா? இந்த வசனத்தை சொல்லுங்க மறுபடியும் விளக்கமா. எனக்கு தெரிஞ்சு இந்த வசனத்தை படிக்க சொல்லலை, விளக்கமா சொல்லுங்க. இப்போ நான் உங்க வலது கணத்தில் அடிக்க போறேன். நீங்க என் முன்ன நிற்கிறீங்க. நான் உங்களை வலது கண்ணன்னா எந்த கையில் அடிக்கணும்? இப்போதான் கையை தேடுறாங்க, அட எந்த கைடா அப்படின்னு. கவனிச்சு பாருங்க, ஒருத்தன் இடது கையால் அடிக்கணும். இடது கையால் அடித்தா தான் உங்கள் வலது கணத்தை அடிக்க முடியும். அங்கேயே ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? தேவன் சரியாக எழுதி வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் ஒருத்தன் அடிச்சாக்கா வாங்கிக்கன்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த இடத்த விட்டு விலகி போ. அங்கே தீமைன்னு தெரிஞ்சா வசனம் அது ஏற்கனவே அதுக்கு முன்ன வசனத்தில் படிச்சுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே, பாவி உட்கார இடத்துல உட்காராதே, பரியாசக்காரன் நிற்கிற இடத்துல நிற்காத. அதான வசனம். அங்கே நிற்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சமாதானம். சமாதானம் பண்ணுறவங்க நீங்கள் வசனத்தை படி மறுபடியும் படிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 15வது மத்தேயு 5:6. அடுத்தது நீதியின் மேல் பசிதாகும். நீதி அவ்வளவுதாங்க. யாரு ஒருத்தர் தேவனுடைய சித்தம் அறிந்து வாழறாங்களோ அதுதான் தேவநீதி. அல்லேலூயா. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்து உரையாடின அந்த பகுதி. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வருவார். அங்கே நீங்கள் என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கலாமா அப்படின்னு யோவான் ஸ்நானகன் இயேசு விடத்தில் கேட்பார். அதுக்கு இயேசு சொல்லுவார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படி என்ன? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. அதுதான் ஒரு கிறிஸ்தவங்களுக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு ஏற்றது எதுனா தேவனுடைய சித்தம் எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் நடக்கிறது தான். அல்லேலூயா. நீ பாட்டு போய்கினே இருப்பாங்க, தேவனுடைய சித்தமாக இருக்குமா இல்லையான்னு போய்கினே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே தேவ சித்தம் இல்லை, சரி திரும்பி வருவாங்க. இந்த பக்கம் போய்கினே இருப்பாங்க, தேவ சித்தம் இருக்குதா இல்லையான்னு அங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வருவாங்க. அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் தூரம், கடைசி வரை நீ போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரவே மாட்டேன். முதல்ல நெல்லு, முதல்ல தேவ சித்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புறப்படு, சீக்கிரமாக போய் சேருவேன். சில பேர் என்னன்னு சொன்னால் போகிறாங்களா, போகிற போக்கில் பார்த்துக்கலாம், சித்தத்தை அறிஞ்சிக்கலாம் அப்படின்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதான் நம்ம ஜங்ஷனில் இருக்கிறோம், கூட்டு ரோட்டில் இருக்கிறோம். நான் தேவ சித்தத்தை அறியறதுக்கு சாலவேட்டை நோக்கி போய்கினே இருக்கிறேன். சாலவேட்டை தாண்டிட்டேன், ராமாபுரம் வரலும் போனேன், தேவ சித்தம் தெரியல. அங்கே தாண்டினவொடனே தேவ சித்தம் தெரிஞ்சுது. ஐயோ இங்கே இல்லைப்பா, இது இல்லைப்பா உன் தேவ சித்தம் அப்படின்னாரு. உடனே நான் திரும்பி வரேன், அங்கேயாவது தேவ சித்தத்தை அறிஞ்சேன்னா இல்லை, திரும்பி இந்த பக்கம் போய்க்கிறேன், வந்தவாசிக்கு போய்க்கு மருதாட்டை தாண்டி போகிறேன். அப்போ கூட எனக்கு சித்தம் வரல. அப்புறம் இந்த மருதாட்டை தாண்டி காவேரி பார்க்க போகிறேன், அப்போ தான் தேவ சித்தம், கல்லாங்குத்த போகிறேன், அப்போ தான் தேவ சித்தம் வருது.
உடனே அங்கேருந்து திரும்பி ஐயோ இதுவும் தேவ சித்தம் இல்லை, அங்கேயாவது நின்று என்ன பண்ணணும், ஆண்டவரே தேவ சித்தம் என்னன்னு அறியணும். அங்கேயும் அறியலையா, திரும்ப தேவ சித்தம் இந்த பக்கம் போவோம் அப்படின்னு நர்மாவேரில் போகிறேன், அப்பவும் தேவ சித்தம் தெரியல. அங்கே போய் இதுவும் தேவ சித்தம் இல்லைன்னு திரும்பி வரேன், இந்த பக்கம் போகிறேன், அதிநூறு பேர்லாம் போகிறேன், தேவ சித்தம் தெரியல. இப்படியே போனால் ஒரு நாள் நீ செய்ய வேண்டிய போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது. முதல்ல தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கோ. உன்னை குறித்து இன்னைக்கு ஆண்டவரே நான் என்ன செய்யணும், காலையில் எழுந்து ஜபம் பண்ணி, அப்பா நான் என்னப்பா செய்யணும், எது எதை செய்யணுமோ அதை முன்கூட்டியே எனக்கு சொல்லி கொடுங்க, நான் செய்து முடிக்கிறேன்னு சொல்லி செய்துட்டு ஜபம் பண்ணி அதை கேட்டு கண்டுபிடிச்சி அதை செய்தீங்கன்னா அது நியாயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போகிற போக்கில் அப்படி பார்த்துக்கலாம், போகிற வழியில் கேட்டுக்கலாம், விசாரிச்சுக்கலாம். நீ எங்கேயும் போய் சேர முடியாது. 4 பக்கமும் போய் போய் வந்துன்னு இருக்க வேண்டியது தான். வந்து மறுபடியும் உட்காந்து ஆளுண்டு தோலுண்டு பேஜாராகி அப்படியே இடுப்பு போயெல்லாம் போய் என்ன கர்மமோ முடியல அப்படின்னு உட்காரணும். அதுக்கு முதல்ல தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்க, அப்புறம் போய் பாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அல்லேலூயா. நீதியை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தேவன், நீங்க நிறைவேற்றுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. 16வது இரக்கம் உள்ளவர்கள். யார் அவங்க? யாரா இருக்கும், அவங்க யாரோ பாவம். கஷ்டப்படணும் அப்படியா? எதனா சொல்லிட்டு எதுக்கு நாங்கள் உங்ககிட்ட மாட்டிக்கணுன்றதுக்காக நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கிறீங்க. உஷாராக இருக்கிறேன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க, நல்லத்தான். ஆனால் சொன்னதானே உங்களுக்கு இருக்கு, தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன விஷயம்னா, நாம் என்னன்னு சொன்னால் இரக்கம்னு சொன்னால் மற்றவங்க மேலே நீ காட்டுற கரிசனை, அன்பு. அப்படி கூட ஈஸியாக சொல்லணும்னா மற்றவங்க மேலே நீ காட்டுற அன்புக்கு பேர் தான் இரக்கம். அல்லேலூயா. ஏசப்பா உங்கள் மேலே இரக்கம் காட்டினாரா? என்ன பண்ணாரு? உங்கள் மேலே அன்பு காட்டினாரு. இரக்கம் அதுதான் அன்பு. அவர் இரக்கம் இறங்க. நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா கெஞ்சி கேட்டு கூத்தாடணும். அவர் என்ன பண்ணாரு? மனம் இறங்கி சுகத்தை கொடுத்தாரு, மனம் இறங்கி ஆசீர்வதிச்சாரு, மனம் இறங்கி நன்மையை கொடுத்தாரு, மனம் இறங்கி உயர்த்தினார், மனம் இறங்கி எல்லாம் செய்தார். மனம் இறங்கினதுனால நாம் இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இரக்கம் இருக்கணுங்க. மற்ற உயிர் மேலே உங்களுக்கு இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நாய் மேலே, பூனை மேலே, பூச்சி மேலே, புழு மேலே இருக்கிற இரக்கம் மனுஷன் மேலே இருக்கவே இருக்காது. எனக்கு சந்தேகம்தான் அவங்க ஜெனரேஷன் எப்படின்னு. மனுஷன் பாடுறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு உதவி பண்ண மாட்டான். நாய்க்கு உதவி பண்ணுறான், குரங்குக்கு உதவி பண்ணுறான். குரங்குக்கு போய் அது எப்படியும் சாப்பிட்றோம், அதுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறான், பொரி வாங்கி கொடுக்குறான், புற வாங்கி கொடுக்குறான். இங்கே மனுஷன் ஒருத்தன் பட்டியாக தான் வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டேன்றான். இப்போ அவனுடைய ஜெனரேஷனை யோசித்து பார்க்க வேண்டியது. அவனை ஜீன் எடுத்து யோசித்து பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும், அவன் குரங்கு தான். நான் தெரியுமா, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே இயேசுவின் பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்குள்ள இரக்கம் கட்டாயமாக இருக்கும். மற்றவங்க மேலே இறக்கப்படுறதை விட இந்த இறக்கப்பட்டு நீங்கள் ஒன்றும் அவங்கள தூக்கி வாரி உயர்த்தி கோபுரத்தில் வைக்க வேணாம். அவங்களுக்கு மேலே மனம் உருகி, பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு ஒரு உதவி பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் இரக்கம்னு பேர். அல்லேலூயா. அடுத்ததாக 17வது அடுத்தது இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள். எப்படி இது எப்படிங்க? உங்க இருதயம் சுத்தமா இருக்கா? பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் தான் சொன்னீங்க சுத்தமாகுதுன்னு, அவங்க இல்லைன்றாங்களே. அல்லேலூயா. அதை இருதயத்தில் அது இருக்கும், அந்த குப்பை. அப்போ இந்த வீட்டில் குப்பை வரும்போது என்ன பண்ணுவீங்க?
தொடப்பம் எடுத்து பெருக்கி ஒரு மூலையில் சேர்த்து வாரி குப்பை டப்பாவில் கொட்டி தூக்கி போய் வெளியே கொட்டிடுவீங்க. நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா? நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? பொதுவாக எல்லா பெண்களும் பண்ணுறது இப்படி தான். குப்பை இருந்துச்சுன்னா வீட்டை பெருக்கி ஒரு பக்கமாக சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு முரத்துலேயோ ஒரு வாரி அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஏதோ ஒரு பையிலையோ டப்பாவிலையோ கேரி பேக்லேயோ போட்டு எடுத்து போய் குப்பை தொட்டியில் போட்டு வருவாங்க, இல்லை வெளியே குப்பையில் போட்டு வருவாங்க. மனுஷனுடைய இருதயத்திலையும் அவ்வளோ குப்பை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 7:21 நினைக்கிற மார்க் 7:21 இவ்வளோ நேரமா மனுஷனுடைய இருதயத்துக்கு உள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருள் ஆசைகள், துஷ்டதனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். எத்தனை ஆச்சு? இப்படி கேட்பீங்கன்னா நாங்கள் என்னைக்குனே படிச்சிருப்போம். நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் ஒரு கந்து என்னைக்குன்னு இருக்கிறீங்க பார்த்தியா? ஏறக்குறைய 13 இல்லை 13 14 13 காரியங்கள் ஆல்ரெடி உங்கள் இருதயத்தில் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? நம்ம வசனம் என்கிற வசனத்தால் அதை பெருக்கி வாரி இயேசு ரத்தம் போட்டு கழுவி சுத்தமாக்கி அந்த குப்பையை வாரி குப்பை தொட்டியில் போட்டுடணும். இயேசு ரத்தம் போட்டு கழுவிடணும். அப்போ அது சுத்தமாயிடும். அல்லேலூயா. இப்போ இங்கே இருதயத்தை மற்ற ரட்சிக்கப்படாதவங்க இருதயத்தை சுத்தமாக்குவாங்கன்னா முடியாது. அவங்களால சுத்தமாக இருக்கிற மாதிரி பாசாங்க, அதாவது நடிப்பாங்க. அவங்களால சுத்தமாக இருக்க முடியாது. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? சுத்தமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அவங்களால சுத்தமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவங்க, உள்ளத்தில் வைத்திருக்கிறவங்க, அவங்க நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆல்ரெடி சுத்தமாக இருப்பாங்க. அப்படி சுத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 18வதாக ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. அடுத்தது கவனிங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். நீங்கள் எங்கன்னா போய் யார் வீட்டுக்குன்னா போய் சண்டை ஒரே சண்டையில் இருந்தாங்க, குழப்பத்தில் இருந்தாங்க, பெரிய பிரச்சனையில் இருந்தாங்க. நான் போனேன், அவங்க வீடு சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னு எதனா சொல்ல முடியுமா உங்களால்? அப்படி சொல்ல முடிஞ்சா நீங்கள் தான் சமாதானம் பண்ணுற பாக்கியவான்கள். அல்லேலூயா. சில பேர் போனால் எரியத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஜகஜோதியாக எரியும். 2 பேரும் பேசி சண்டை போட்டு பேசி சமாதானம் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களே சமாதானமாக ஆகிட்டு இருப்பாங்க. சமாதானம் பண்ணுறேன்னு போய் சில பேர் பிரித்து வச்சுட்டு வந்துடுவாங்க. இது பேர் சமாதானம் கிடையாது. ஏங்க அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்கள பிரித்து வைக்கிறேன். தேவன் இறைத்ததை மனிதன் பிரிக்க கூடாதுன்னு வசனமே சொல்லுது. நீ யார் பிரிக்கிறதுக்கு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். 2 பேரும் பிரச்சனையாக இருக்காங்க, அந்த பிரச்சனை மாறி அவங்க 2 பேரும் ஒத்து போகிறாங்க பாருங்க, அது பேர் தான் சமாதானம். 2 பேரும் சண்டை போடுவாங்க. நீ போய் அந்த மூலையில் இரு, நீ போய் இந்த மூலையில் இரு, அப்போ உங்களுக்குள்ள சமாதானமாக இருப்பீங்க. அது எப்படியா? எடை இருப்பாங்க, சமாதானமாக இருக்க முடியாது. இல்லை, மனசில் உன்னை வெட்டணும்னு எனக்கு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குமே, அவனை என்ன குத்தணும்னு அவனுக்கு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குமே, எப்படி அது சமாதானம் ஆகிடும்? அப்போ சில பேர் போனாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? சமாதானம் பண்ணிட்டு வருவாங்க. சில பேர் போனால் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு வருவாங்க. அது எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் போனால் உங்களை அப்படி யோசித்து பாருங்கள். நான் போனால் எண்ணெய் ஊற்றுவோன்னா சமாதானம் பண்ணுவோன்னா, நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். எண்ணெய் ஊற்றுறவங்களா இதுவரைலாம் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை மாற்றிக்குங்க. இதுவரைலாம் போகிற இடத்துலலாம் சண்டை தாங்க வந்திருக்கு.
அப்போ தப்பு தான். அப்போ மாற்றிக்குங்க. இனிமே போனால் நான் போகிற இடம் சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது 19வது, நல்லதை செய்து துன்பப்படுறவங்க பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நான் நல்லது செய்து நன்மையை செய்து 4 பேர் நல்லா இருக்கட்டும்னு ஆசைப்பட்டு நீங்கள் துன்பப்பட்டா நீங்கள் பாக்கியவான். அவங்க நல்லது தாங்க நான் நினச்சேன், ஆனால் அது அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, அதனால் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களார். நன்மை செய்யலான்னு நினச்சேன், அது பாக்கியவான் கிடையாது. நன்மை செய்த நன்மைக்கு என்ன கூலி? தீமை. நன்மைக்கு நன்மை தானே பதில், தீமை கூலி கிடைக்கணும். ஆனால் உனக்கு என்ன கிடைச்சது? தீமை கிடைச்சது. அப்போ வசனம் சொல்லுது, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நீ நினைச்சது வேற, நடந்தது வேற. நான் நன்மை ஒரு நன்மையாக ஒரு உண்மையாகவும் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் எங்கள் வீட்டுக்கும் டவுனுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம், ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதாவது இங்கேருந்து கூட்டுரோடு தூரம் இருக்கும். எங்கள் வீட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த ஸ்கூல் எங்கள் அந்த ஜங்ஷன் வரலும் எங்கள் வீடு. அங்கே ஸ்கூல் மாதிரி வீடு, ஜங்ஷன் மாதிரி டவுன். நான் எப்போவுமே ஈவினிங் டவுனுக்கு போவேன், அந்த ஜங்ஷனுக்கு போவேன். அப்போ டவுன் இப்போ இருக்கிற மாதிரி, இப்போ பார்த்தீங்கன்னா 3-4 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு எங்கள் ஊர். இப்போ பார்த்தா எப்போ நாங்கள் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி இருந்தேன்னா அந்த வீட்டை விட்டுட்டோம்னா அதோட 1/2 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த சிங்கிள் ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் போனோம்னா அங்கே டவுன் இருக்கும். அந்த டவுனுக்கு போய் வாங்கிறதுக்கு கொள்றது வரும். இப்போ நான் என்ன பண்ணேன், போயிட்டு இருந்தேன். ஒரு ஆள் குடிச்சிட்டு போய் சைக்கிளில் போயிருக்கிறான். அப்போல்லாம் பெரும்பாலும் அதிகபட்சம் சைக்கிள் தான். சைக்கிளில் போகும்போது ரோட்டில் ஏறிக்கிறான். அந்த ஏறும்போது சறுக்கி விழுந்து மண்டை ரோட்டில் அடிச்சு மண்டை வெட்டிடுச்சு. அப்படியே மண்டையில் சைக்கிளோட ரோட்டில் பாதி ரோட்டில் மண்டை உடஞ்சி கிடக்குறான். எதிர்க்க ஒரு பஸ்ஸு, டவுன் பஸ் வருது. எதிர்க்க டவுன் பஸ் அதை நிறுத்திட்டு நானும் அங்கே கிட்ட வரேன். எதிர்க்க டவுன் பஸ் வருது. டவுன் பஸ் டிரைவர் எனக்கு தெரிஞ்சவர். என்னப்பா அது அப்படின்னாரு. தெரியல, யாரோ விழுந்து கிடக்குறான் அப்படின்னா. கொஞ்சம் தூக்கி ஓரமாக போடுப்பா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நல்லது தானே இது, ஒருத்தர் நடு ரோட்டில் கிடக்குறான், அவனை காப்பாற்றுறது நல்லது தானே. நான் என்ன பண்ணேன், பேண்ட்லேருந்து கச்சிப்பு எடுத்து அது பக்கத்தில் காவா இருந்துச்சு, அதில் போய் தண்ணி இந்த கச்சிப்பை நினச்சி எடுத்தாந்து அவன் ஓரமாக இஸ்து விட்டு தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில் புழிஞ்சு விட்டுங்க. இது நான் செய்தது தப்பா ரைட்டா? ரைட்டுங்க. அவன் எழுந்து உக்காந்து கேட்டான் பாருங்க, உலக நாட்டில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் பேசுறாங்க. அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறான். இப்போ நீ என்ன சொல்லுவீங்க? நான் தெரிந்த நன்மைக்கு இது தேவையாடா? அவன் கேட்ட டிரைவர்கிட்ட சொன்னேன், இது எனக்கு தேவையான்னு. எட்டி அப்படியே முது மேலே ஒரு உதவினார். ஆனால் உதைக்கல, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், கவனம் விட்டு வந்துட்டேன். யோசித்து பாருங்க, நீங்கள் செய்தது நன்மை, ஆனால் உங்களுக்கு கிடைச்சது தீமை. அப்படி கிடைச்சா நீங்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக 20, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னால் நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க செய்யாததெல்லாம் பொய்யா சொன்னாங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்க செய்தே இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் ஒருத்தர் உங்க மேல பொய்யா சொல்றாங்க, அப்படியே சாதிக்கிறாங்க. ஐயோ அவங்க செய்தாங்க நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சாதிச்சாங்கன்னா கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு சமமாக நீங்கள் போரிடாதீங்க. அவங்களுக்கு சேஸ் பண்ணி அவங்களோட நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்க கூட நீ பேச போனீங்கன்னா என்ன ஆகும்னா, துன்மார்க்கனோடு கூட இருக்கிற வாக்குவாதம் தான் நடக்கும், பரியாசக்கரோடு கூட நடக்கிற வாக்குவாதம் தான் நடக்கும், பாவியோடு நடக்கிற வாக்குவாதம் தான் நடக்கும். இன்னும் நீ கரைப்பட்டி போவியே தவிர சுத்தமாக மாட்ட. அதுக்கு என்ன பண்ண சொல்லிட்டு போட்டோம்,
அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. தீமையான மொழி உன்னை சொன்னா கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக 21வது, நான் இன்னைக்கு எப்படியாவது அது எல்லாத்தையும் முடிச்சிருந்தேன். இன்னும் 10 வசனம் இருக்கு. இந்த 10 வசனத்தை நானும் இன்னும் அரை மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிடுவேன். ஏன்னா அதை சொல்லிட்டா தான் அது ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். பாதி சொல்லிட்டு பாதி விட்டுட்டா நல்லா இருக்காது. அதனால வசனம் மட்டும் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கூட படித்து நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கோங்க. 21வது லூக்கா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லமா? மறுபடியும் படிக்குங்க. அப்பொழுது அவர் அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அல்லேலூயா. இது என்னங்க இது? அவரு இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், அவங்கள பார்த்து சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள். தரித்திரம் பிடிச்சவங்க நீங்க. அப்போ சீடர்கள்லாம் தரித்திரம் பிடிச்சவங்க. அப்போ நீங்களும் தானே? நீங்களும் சீடர் தானே? ஒத்துக்க மாட்டீங்க. ஆமாம். அப்போ நீங்கள் தரித்திரம் பிடிச்சவங்களா? என்னங்கடா இது மாதிரி தமிழில் எழுதி வச்சுட்டு நம்மளை கொலை பண்ணுறாங்களே. அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த பூமிக்கு சொந்தக்காரர் கிடையாது. பெர்க்மன் சொன்னார், இப்போ இந்த பூமி என்னது, பரலோகம் தாய் வீடு, அதை நாடி நீ ஓடு, ஒருவரும் போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவன் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாமே இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. என்ன சொன்னாருங்க? இல்லைங்க, இந்த பாட்டில் அவர் என்ன சொன்னார்? எல்லாம் இயேசுன்னு சொன்னாரா? பாட்டை கவனிக்கல நீங்க. இந்த பூமி சொந்தம் இல்லை, பரலோகம் தான் எனக்கு சொந்தம், அதனால அங்க போயிடு. அதாவது சீசர்களை பார்த்து சொன்னாரு, தரித்திரர் நீங்க இங்கத்திக்கு சொந்தக்காரர் இல்லை, இந்த பூமிக்கு சொந்தக்காரர் இல்லை, நீங்க பாக்கியவான்கள். பூமிக்கு சொந்தக்காரராய் இராத நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் தரித்திரர் தான். தரித்திரர் மீன்ஸ் அந்த தரித்திரர் இல்லை, பூமியை தரித்திராதவர்கள். அவங்க எப்பொழுதும் ஆண்டவரோடு போய் சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. 22வது 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். கரெக்டாக சொல்கிறாங்கல்ல? இப்போ எல்லாரும் பசியாக தானே இருக்கிறோம். ஆமாவா? சில பேர் சாப்பிட்டு தானே வந்தீங்க, அப்புறம் என்ன பசியாக இருக்கிறீங்க? சில பேர் தான். இந்த ஃபோன் அடிக்கிறத தயவுசெய்து ஆஃப் பண்ணி வைங்க. ஃபோன் என்னென்னா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிடுச்சு பற்றியா? அதனால் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. சர்ச்சில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தலையை முக்காடு போட்டு இஸ்து கீழே குஞ்சிக்கின்னு அப்படின்றாங்க. ஒரு வேளை அது என்ன கேட்க, அப்போவே நேராக பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கியிருப்பேன். நான் பார்க்கல, அது கேட்கல, என் கண்ணு கொஞ்சம் தெரியாததுனால தப்பிச்சுக்கிறாங்க அது மாதிரி சில பேர்.
அந்த முக்காடு கொஞ்சம் வசதியாக தான், உள்ளே இஸ்து விட்டுக்கிட்டு தான் அப்படியே நான் சொல்கிறேன். அது ஒன்றும் புரியாது, நமக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க கேன்னு இருக்கும், அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஃபோன் வந்து ஆலயத்தில் அடிக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவரை நீங்கள் அவமதிக்கிற மாதிரி இருக்கும். டேப் ஒன்று ஃபோன் ஒன்று நாங்கள் தர முடியாதா? ஃபோனில் வச்சு எங்கள் பாக்கெட்டில் வச்சு என்ன தோடி உட்காந்து பார்க்கக்கூடாதா, காட்டக்கூடாதா? இல்லைங்க, இங்கே வரும்போது ஆண்டவர் தான் வேணும். வீட்டுக்கு போ, என்ன வேணாலும் வச்சுக்கோ, எத்தனை ஆயிரத்தில் ஒன்றாலும் ஃபோன் வச்சுக்கோ. அப்போ கூட என்னென்னா எது முக்கியம்னா கர்த்தர் தான் முக்கியம். அல்லேலூயா. ஃபோனுக்கு வந்து முக்கியம் கொடுக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா செய்தி நேரம் போர் அடிக்கும் போது சில நேரத்தில் ஃபோன் எடுத்துக்கின்னு அப்படியே பார்த்துன்னு அப்படின்னு இருக்காங்க. என்ன பார்த்துன்னு ஈன்னு இருக்கிற? ஆண்டவருடைய வார்த்தையை விட நீ ஈன்றனா அதில் எதுவோ பார்த்துக்கின்னு இருக்கிற, ஈயை பார்த்துக்கின்னு இருக்கிற. யோசித்து பாரு. ஒரு வேளை அப்போ ஆண்டவர் வந்தார்னு வச்சுக்க, ஒரே குத்து நேரம் மொத்த பல்லும் உள்ளே போயிடும், அப்புறம் கஷ்டம்தான். அதனால் ஆண்டவர் சமூகத்தில் பயபக்தியாக ஆண்டவரை தேடுங்க. நாங்களும் ஃபோன் யூஸ் பண்ணலன்னு இந்த கூட பாருங்கள், இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன் செய்திக்காக மட்டும்தான். செய்தி எடுத்து பேசுகிறேன், இல்லைபடி இதில் நெட்டு கிட்ட எதுவுமே இருக்காது, ஃபோன்லாம் இதில் பண்ண முடியாது. ஆனால் செய்தி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இதை வாங்கினேன். ஏன்னா நான் பைபிள் படிக்க முடியாது இல்லை, அதனால் பைபிள் படிக்கிறதுக்காகவும் செய்தி எடுக்கிறதுக்காகவும் இது வாங்கப்பட்ட புக்கு, இது டேப். இப்போ நீங்கள் என்னன்னு சொன்னால் முக்கியத்துவம் நீங்கள் கையில் வச்சுக்கணும். இந்த பக்கம் பைபிளு, இந்த பக்கம் போகணும். எது முக்கியம்? அதுதான் முக்கியம். அப்போ ஃபோனு கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு இரு, அப்போ அதுக்குரிய பலனை தேவன் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். பசியாய் இருக்கிறவர்கள், இது எப்படிங்க சாப்பிடாம இருக்கிறவங்கன்னு பேரோ? எப்படி என்னவா இருக்கும்? ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் இதில் இருக்கும்போது சொல்கிறார், சிலுவையில் தொங்கும்போது சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன். ஒருவேளை தண்ணி தாகம் சொல்லியிருப்பாரோ? ஆத்தும தாகம். அல்லேலூயா. அதே போல் ஆத்தும பசி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க, அதான உண்மை. ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. நாம் என்னைக்கு சாவரமோ அன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு அர்த்தம். சாவரவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாக உகந்த காரியமாக உகந்த பாத்திரமாக மாறிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி மாறின நீங்கள் எப்போவாவது யாராவது ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்பட்டீங்களா? அப்படி ஆசைப்பட்டது உண்மைன்னா நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. அவங்க என்னங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, சொன்னால் ஏற்று பேசுகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க. உன் வேலையை நீ செய், அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அவங்க வேலையை அவங்க சரியாக செய்கிறாங்கல்ல, அப்போ உன் வேலையை நீ சரியாக செய். என்னன்னா தேள், உங்களுக்கு சொன்னேன்ல, தேள் ஆமை கதை சொன்னேன்ல. ஒரு நாள் ஆற்றுல தேள் அடிச்சுக்கிட்டு போயிருந்தான். அந்த நேரத்தில் ஆமை அங்கே போயிருக்கு. அது தேள் சொல்லிச்சான், அண்ணன் நான் தண்ணியில் தவறி விழுந்துட்டேன், என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்ச்சான். சரி பாவம் பார்த்து தேலை தான் முதுகில் ஏற்றிக்கிச்சான். போய்கினே இருக்கும்போது பாதி தூரம் போச்சு, டொக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணே ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு. திரும்ப கொஞ்சம் தூரம் போனோன்னா மறுபடியும் டொக்குன்னு கேட்டுச்சான். திரும்பி என்னப்பா அப்படின்னா, இல்லைண்ணே அது பழக்க தோஷம் அப்படிச்சு. என்னடான்னா அது முதுகில் கொட்டிக்கினே இருக்குதான். ஏன்னா தேள் அது பழக்கத்தை அது செய்யட்டும், ஆமை நீ செய்ய வேண்டியதை செய்துக்கிட்டே இரு. அல்லேலூயா. ஒருத்தரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்துறது தான் பசியாயிருப்பது. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணுமே, ஐயோ அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படலையே, ஐயோ பாவத்தை நோக்கி வேகமாக ஓடுறாங்களே, இந்த பக்கம் பைக்கில் வேகமாக ஓடுறாங்களே, இந்த பக்கம் வேகமாக பைக்கில் போகிறாங்களே, ஆபத்தை நோக்கி போகிறாங்களே, பாவத்தை நோக்கி போகிறாங்களே, தேவனை தேடாமல் போகிறாங்களே, நீங்களாம் உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களே, அவங்க ஆராதிக்காத ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களே, எங்கே ஓடுறாங்கன்னு தெரியலையே, அப்படிங்கிற அந்த தாகம். பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். உங்களுடைய ஆத்தும தாகம் அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தும், அப்பொழுது திருப்தி அடைவீர்கள். அப்புறம் அதிலே பாருங்களேன்,
அழுகிற நீங்கள் பாக்கியவான். மற்றவர்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுற நீங்க பாக்கியவான்கள். 23ஆவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27, 28. டைம் ஆயிடுச்சோ? 12, 5 தானா? சரி படிங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? அப்பா, உன்னை பெத்தெத்தாங்களே மரியா, அந்த அம்மா, அந்த உன்னை வயிற்றுல சுமந்தாங்க, பால் கொடுத்தாங்களே, அந்த அம்மா பாக்கியவதி அப்படின்னு கூட்டத்திலிருந்து சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதற்கு அவர் அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான். இயேசுவை சுமந்தது பாக்கியவான் தான், இல்லைன்னு சொல்லலை. இயேசுக்கு பால் கொடுத்தவங்க பாக்கியவான் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை விட நீ பாக்கியவானா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை நீ காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொண்டா நீ பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை படிச்சுக்கலாம். என்னம்மா பைபிள் படிச்சிட்டியா? படிச்சுக்கலாம். ஜெபம் பண்ணிட்டியா? பண்ணிக்கலாம். என்னது இது? பண்ணிக்கலாம். அதனால தான் நீ பாக்கியவானா இல்லாத இருக்கிற. வேதத்தை காத்துக்கோ, வசனத்தை காத்துக்கோ. பாருங்க, அவங்க அந்த அம்மா ஜனங்க சொல்றாங்க, உனக்கு பால் கொடுத்த, உன்னை சுமந்த கர்ப்பம், அப்படி சொல்லும்போது அதை காட்டு சொல்றாரு அவரு. அப்படியானாலும் அவங்க பாக்கியவான் தான். அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாமே கரங்களை உயர்த்தி. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். 24வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37, 38. சீக்கிரம். ஆமென், அல்லேலூயா. இயேசு எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் சீக்கிரமாக வருவார். அப்படி வரும்போது யாரெல்லாம் ஆயத்தமாக காத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். அது சொல்கிறார் பாருங்களேன். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே. நீங்களாம் யாரா? ஊழியக்காரர்கள், பாக்கியவான்கள். அவர் அவரை அரை கட்டி கொண்டு, அதான வசனம்? அவரை கட்டி கொண்டு அவர்களுக்கு பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாருங்க, அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால், ஆயத்தமாகவே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆயத்தமா காத்திருக்கிறாங்களோ வருகைக்காக. சில பேருக்குலாம் இப்பெல்லாம் எல்லாரும் டப்பா குத்துறது, பாட்டு டான்ஸ் போடுறது, புகை விடுறது, இது மாதிரிலாம் சபையில் நடத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் என்ன நடக்கிறாங்கன்னா கேளிக்கையாக இருக்குது சபை. அதாவது ஒரு சினிமாவுக்கு போன மாதிரி, ஒரு தெருக்கூத்து ட்ராமாவுக்கு போன மாதிரி, ஒரு களியாட்டு, அதாவது சந்தோஷப்படுத்துகிற ஒரு இடத்துக்கு போன மாதிரி அவங்க அந்த ஆலயத்தை மாற்றிக்கிறாங்க. அங்கே எல்லாரும் குதிக்க செய்கிறது, எல்லாரும் எல்லாரும் சிரியுங்கள், சிரிப்பின் ஆவி இறங்குதான். இதுதாங்கடா இது. நான் இதுவரை 41 வருஷம் ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஒரு நாள் கூட இப்படிப்பட்ட சிரிப்பின் ஆவி, அழுகையின் ஆவி, இன்னொன்னுமோ ஆவிலாம் சொல்கிறாங்க. ஆவிங்கிறது பரிசுத்த ஆவி மட்டும்தான். அது சிரிப்பின் ஆவி, அழுகையின் ஆவி, கை உதற ஆவி, வலிப்புவாதி, இதெல்லாம் இப்படிலாம் கிடையவே கிடையாது.
சில பேர் கை மட்டும் கால் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. இது என்ன ஆவின்னு எனக்கு தெரியல. ஆவினா தலை மேலே இறங்கி முழுமையாக இறங்குறது தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஒரு சிலர் சொல்கிறாங்க காலில் மட்டும் இப்படி வச்சுக்கிறாங்க. என்னடானா ஆவி வந்துடுச்சான். ஆடா பாவி அப்படின்னு. ஆவிங்கிறது என் தலைமையில் வந்து இறங்கும். அல்லேலூயா. அது சொல்கிறேன், பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. அல்லேலூயா. அடுத்தது யாரு பாக்கியவான்? ஆண்டவருடைய வருகைக்காக விழித்திருந்து காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 25வது யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் இயேசுவை பார்த்துட்டு வந்தீங்க? தரிசனத்தில் இல்லை, சொப்பனத்தில் இல்லை, வசனத்தில் இல்லை, அபிஷேகத்தில் இல்லை. நேராக பார்த்து இப்போ தான் கை கொடுத்துட்டு வந்தேன். ஹலோ இயேசு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்புறம் எப்படி இயேசு நம்புறீங்க? அதனால தான் நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கல, இயேசுவை கேட்கல, அவங்க சொன்னாங்க, நான் நம்புகிறேன் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்புற நீங்க தான் பாக்கியவான்கள். 26வது ரோமர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 4:7 சீக்கிரம் படிங்க, டைம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? நான்லாம் ஒரு பாவமும் செய்யலைங்க, அப்புறம் என்ன என்னை மன்னிக்கிறது அப்படின்னு சொன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பாவம் நமக்குள் நிலை கொண்டு இருக்கும். அப்போ என்ன வசனம் சொல்லுதுன்னா, நம்ம தாய் என்ன பாவத்தில் தான் கர்ப்பம் தரித்தாள்னு வேதம் சொல்லுது. அப்போ நான் ஒரு பாவி தான். அப்போ இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தார், என் பாவங்களை மூடினார் என்று யார் ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 27வதாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 பேதுரு 4:14. ஆமென். ஒரு அல்லே சொல்லமா? என்ன சொல்றாரு? நான் இதில் என்ன சொல்றாருன்னு தான் கேள்வி. அதாவது கிளம்பிச்சு பாடுற பைபிள் தூக்கி வச்சுக்கிச்சா தட புர்ன்னு போவோம், கர்ன்னு போவோம், நடைய பாரு அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது நிந்தித்தா நீங்க பாக்கியவான்கள். ஆனவன ஏசி நிற்கின்னு என்ன இது ஏசு அப்படின்னு யாருன்னா உங்களை நிந்திச்சாங்கன்னா நான் சொல்கிறேன், வேத வசனம் சொல்லுது நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த வசனம் அதான் சொல்லுது. நான் அதை உங்களுக்கு சாதாரணமாக சுருக்கமாக சொன்னேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இயேசுவுக்காக நிந்திக்கப்பட்டால், அல்லேலூயா சொல்லமா, இயேசுவுக்காக நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆவி உங்க மேல இருக்கிறது. அவர்களாலே, அதாவது உங்களை நிந்திக்கிறாங்களே,
அவர்களாலே அவர் தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அதனால் நீங்க யாருங்க? பாக்கியவான்கள். 28வது பாக்கியவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அடுத்தது பைபிள் படிக்கிறவங்க பாக்கியவான், படிக்கிறத கேட்கிறவங்க பாக்கியவான், கேட்டபடி நடக்கிறவங்க பாக்கியவான். அல்லேலூயா. யாரெல்லாம் பைபிளை வீட்டில் படிக்கிறீங்க? கொஞ்சம் பேர் கை தூக்கலையே, படிக்கலையா? ஓ, கை கொஞ்சமாக தூக்குறீங்க, அப்போ கொஞ்சமாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா தூக்குறவங்க நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நிறைய பேர் படிக்கிறீங்க, சந்தோஷம். பைபிளை படிக்கிறவங்க பாக்கியவான். சரியா? பைபிள் எனக்கு படிக்க தெரியாதுங்க, நான் படிப்பறிவு இல்லை, ஓகே. அதை படிக்க சொல்லி கேட்குறவங்க பாக்கியவானாங்க. அல்லேலூயா. படிக்க சொல்லி கேட்குறவங்க பாக்கியவான். எனக்கு கண்ணு கொஞ்சம் பிரச்சனையான பிறகு ரொம்ப பயந்துட்டேன். கண்ணு பைபிள் படிக்க முடியாது போயிடுமோ அப்படின்னு. உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் பண்ணி எதையோ பைபிள் படிக்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எனக்கு என்ன வருத்தப்பட்ட, உலகத்தை பார்க்க முடியாதுன்ற வருத்தம் இல்லை, பைபிள் படிக்க முடியாது போயிடுமோன்ற வருத்தம் இருந்துச்சு. அதையும் கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறவங்க பாக்கியவான், படிக்க சொல்லி கேட்கிறவங்க பாக்கியவான், அதுல எழுதி இருக்கிறபடி நடக்கிறவங்க பாக்கியவான். அல்லேலூயா. 29வது வெளிப்படுத்தின விசேஷம் 14-13. ஆமேன். ஒரு அல்லே சொல்லமா? இப்போ அடுத்தது 29வது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது முதல் அவர்கள் பாக்கியவான்களா என்று எழுது. என்ன சொன்னார்? இதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம வாழும்போது இயேசுவோடு வாழணும், சாகும்போதும் இயேசுவோடு சாகணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா, ஒரு அதே மாதிரி ஒரு ஐயா, ரொம்ப வயசானவர், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு, ஆலயத்துக்கு போனார். அதனால் என்ன பண்ணுறதுன்னா, குடிக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னா தெரியல, பிடிக்கக்கூடாதுன்னா சிகரெட் பீடி பிடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்னா தண்ணி சாராயம் அதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. அது என்னாச்சுன்னா, சாக போகிற டைமில் இவருக்கு அது மேலே ஆசை வச்சுருந்துக்கிறாரு. அவர் கேட்குறாரு அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு, கொஞ்சோண்டு சாராயத்தைய வாயில் ஊத்துறா அப்படின்னு. நீ அப்போ என்ன ஆகலைன்னா, அப்போலிருந்தே நீ திருந்தாம தான் இருந்திருக்கிற, கிறிஸ்துக்குள்ள நீ வாழாம தான் இருக்கிற. நீ இங்கே இருந்தாலும் உன் நினப்பு போகிற சாராய கடை மேல் தான் இருந்திருக்கு. அப்போ நீ என்ன கிடையாது? பாக்கியவான் கிடையாது. இன்னொரு அம்மா, நான் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க சாவர நேரத்தில் என்னம்மா உனக்கு இப்படி கஷ்டப்படுறிய அப்படின்னாங்க. இல்லைப்பா, வாத்து கறி மேலே ஒரே ஆத்துமாவாக இருக்குதுப்பா அப்படின்னாங்க. ஏங்க, வாத்து கறி மேலே போய் ஆத்துமா வந்துட்டுக்குது அவங்களுக்கு. என்னன்னா, நம்ம சாகும் பொழுது சில பேர் சொல்கிறாங்க, நான் ஆண்டவர் பார்த்தேன், என்னை கூப்பிடுறாரு, அவர் சிரித்த முகத்தை பார்க்குறேன், என்னை அழைக்கிறாரு, நான் போக போகிறேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறவங்கள பார்க்குறோம். ஆனால் இது மாதிரி சொல்கிறவங்களையும் பார்க்குறோம். இப்போ இந்த 2 பேரில் யார் பாக்கியவான்? ஆண்டவரை பார்க்குறேன், என்னை கூப்பிடுறாரு, என்னை அழைக்கிறாரு, நான் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பாக்கியவானா? எனக்கு கொஞ்சம் வாயில் சாராயத்தை ஊற்றுங்க, நான் போகிறேன்னு சொல்கிறவங்க பாக்கியவானா? சாராயத்தை ஊற்றுன்னு சொல்கிறவங்க பாக்கியவான். ஆண்டவர் என்னை அழைக்கிறத நான் பார்க்குறேன், நான் பாக்கியவான். அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, அவங்க செய்த நன்மை தீமைகள் அவர்களோடு கூட போகுது. வசனத்தை படிங்களேன். மரித்து இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் விட்டு இளைப்பாறுவார்கள். அதோடு பாருங்களேன், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அவங்க என்ன செய்தாங்களோ நன்மை தீமைகள், அது அவங்க கூட போகுங்க. அல்லேலூயா.
அங்கே போய் பரலோகத்தில் கணக்கு எடுக்கும்போது பரலோகத்து கணக்கில் நிற்கும், நரக கணக்கில் நிற்காது. அல்லேலூயா. அப்போ அவங்க பாக்கியவான். 30வதாக வெளிப்படுத்தல் 22:14. ஆமேன். அல்லேலூயா சொல்லமா. கடைசியா கற்பனையின்படி, கட்டளையின்படி, கர்த்தர் கட்டளையிட்ட கட்டளையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு முதல்ல நீங்கள் கவனிச்சிங்களேன், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகும் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறதற்கும் பாக்கியம், செய்கிறவர்களும் பாக்கியம். மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள். இது புதிய வானம் புதிய பூமியில் காணப்பட போகிற ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால், முன்ன இருந்த இப்போ இருக்கிற இந்த உலகம், இந்த இருக்கிற பூமி வானமும் வெந்து உருகி சாம்பலாய் போகும். அப்போ வெளிப்படுத்தின விஷயம் சொல்லுது, புதிய வானத்தை கண்டேன், புதிய பூமியை கண்டேன், அங்கே ஜீவ விருட்சங்கள் இருந்தது. அந்த ஜீவ விருட்சம் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அந்த 21, 22ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா, இப்போ நேரம் இல்லாதனால அது வேணாம், நீங்கள் வீட்டில் கூட படிங்க. 22வது அதிகாரத்தில் அதன் இலைகள் மருந்தாகவும் அதன் கனிகள் உணவாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுது. இந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீங்கள் அதிகாரியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் எந்த வழியாக போனோம்? பக்க வழியாக போகக்கூடாது. நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், இந்த கல்யாண விருந்துக்கு ஒரு எஜமான் கல்யாண விருந்துக்கு கூப்பிடுவான். எல்லாரும் கல்யாண விருந்துக்கு வாங்கன்னுவாங்க. அழைக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ தெருவிலேயே சந்தில் தெருலாம் கூட்டின்னு பண்ணுவாங்க. எல்லோரும் கூட்டின்னு வந்து விருந்து சாலை நிறைஞ்சிச்சு. நிறைஞ்ச உடனே எஜமான் பார்க்குறாரு. ஒருத்தர் மட்டும் இந்த உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் அவங்க ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் போட்டுன்னு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போகும்போது அந்த ட்ரெஸ் கைட்டு போட்டு போயிடணும், அப்படி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துல போய் உட்காந்துங்கிறான். ஒருத்தர் மட்டும் அந்த ட்ரெஸ் இல்லாதக்கிறான். இவங்க கொடுத்த அந்த ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறான். நீ எந்த வழியாக வந்தேன்னு கேட்குறாரு. அப்போ அவன் எந்த வழி வரல? வாசல் வழியாக வரல. அப்போ உடனே என்ன பண்ணாங்க? அவனை தூக்கி போட வேண்டிய இடத்துல போட்டாங்க. அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இடத்துல போட சொன்னார், போட்டாச்சு. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இரண்டாவது, நீங்கள் வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல ஜீவ விருட்சத்தின் மேல் நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கணும். அடுத்தது வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா. அப்போ நம்ம பாக்கியவான்தானா? எத்தனை பேர் பாக்கியவான் நினைக்கிறீங்க? 30 பாக்கியவானை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். போன வாரம் 10, இந்த வாரம் 20 பாக்கியவான்களை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த பாக்கியவான்களை பற்றி இன்னும் கூட வீட்டில் அந்த வசனங்களை வச்சுக்கிட்டு படித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற விஷயத்தை உங்கள் நோட்டில் எழுதிக்குங்க. ஒருவேளை நான் சொல்லாத விஷயங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.